இன்னாங்கப்பா ஊர்லேயும் தெருவிலையும் மிச்சந்திலையும் பெரும்போக்குகளை பிடிச்சிக்கிட்டு பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட இடைஞ்சலை கொடுக்குறாங்க. மக்கள் மனுஷல் வாகனங்கள் பெருகி போன காலத்தில் காரு வண்டி பைக்குண்டு இப்படி ஒதுங்கி போக இடம் இல்லாமல் பெரும்போக்குகளை காத்துக்கிட்டு ஊருக்குள்ளே ஏகப்பட்ட இடைஞ்சலாக இருக்குதுங்கய்யா. மிந்தி சிட்டியில் தான் ரொம்ப தொல்லையாக இருக்கும் பெரும்போக்கு பிடிக்கிறதில்ல. இப்போ எங்கள் கிராமத்துலேயும் ஏகப்பட்ட தொல்லையும் தோட்டமாக இருக்குதுண்ணா. எத்தனை நேரம் சொல்கிறது? பெரும்போக்களை பிடிச்சிக்கிட்டு எத்தனை மனுஷர்கள் ஆடு மாடு கோழி குஞ்சு நாய் பூனை இப்படி அனைத்ததுகளும் உயிர்களும் நடமாடி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கலாகி போகுது. அப்படி வாகனங்கள் பெரிய போன காலத்தில் இந்த மாதிரி பெரும்போக்களை பிடிச்சிக்கிட்டு பொதுமக்களுக்கு தொல்லையை கொடுக்கலாமா நண்பர்களே? அதை போய் நாங்கள் சொன்னாலும் கேட்பாரும் இல்லை, போய் எடுப்பாரும் இல்லை. நாங்கள் ரேஷன் கடைக்கு போகிறோம். ரேஷன் கடைக்கு போனால் 35 கிலோ அரிசி போடுறாங்க. எங்களுக்கு 25 கிலோ அரிசி தான் இருக்குது. 20 கிலோ வாங்கி போனால் 15 கிலோ இருக்குது. 15 கிலோ வாங்கி போனால் 10 கிலோ இருக்குது. 10 பொருள் கிடைக்கும்னு போகிறோம்டா 5 பொருள் கிடைக்குது. 5 பொருள் கிடைக்கிற இடத்துல 2 பொருள் கிடைக்குது. இப்படி மாவுலேயும் கொள்ளையாக இருக்குது, பணியாரத்துலேயும் கொள்ளையாக இருக்குது. அதனால் முக்கியமான அதிகாரிகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நண்பர்களே, இப்படி ஊர் உலகத்தில் பெரும்போக்கு பிடிக்கிறது, ரேஷன் கடையில் பொருள்களை கரெக்டான முறையில் கொடுக்குறது எல்லாம் அதிகாரிய மூலியமாக தான் இது நடக்கும். அதனால் அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது மந்திரிக்கு முதலையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், இப்போயும் நாங்கள் மனு கொடுக்குறோம். மந்திரியை பார்க்க வேண்டும், மனு கொடுத்து பேச வேண்டும். மந்திரியை பார்க்க வேண்டும், மனு கொடுத்து பேச வேண்டும். மந்திரியை பார்க்க வேண்டும் ராஜாக்கா, நம்ம மந்திரியை பார்க்க வேண்டும் ராஜாக்கா. மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேண்டும் ஐயாக்கா. மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேண்டும் ஐயாக்கா. மந்திரியை பார்க்க வேண்டும், மனு கொடுத்து பேச வேண்டும். மந்திரியை பார்க்க வேண்டும், மனு கொடுத்து பேச வேண்டும். மந்திரியை பார்க்க வேண்டும் ராஜாக்கா. மந்திரியை பார்க்க வேண்டும் ராஜாக்கா. மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேண்டும் ஐயாக்கா. மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேண்டும் ஐயாக்கா. ஆபீசரு லஞ்சம் தானே, கமிஷனரு லஞ்சம் தானே. ஆபீசரு லஞ்சம் தானே, கமிஷனரு லஞ்சம் தானே. மேளவுக்கு தந்தி போன ராஜாக்கா, அங்கே மேளவுக்கு தந்தி போன ராஜாக்கா. அங்கே மேனேஜரு லஞ்சம் தானே ஐயாக்கா. அங்கே மேனேஜரு லஞ்சம் தானே ஐயாக்கா. மேளவுக்கு தந்தி போய் 10 மூட அரிசி வந்தா. மேளவுக்கு தந்தி போய் 10 மூட அரிசி வந்தா. 10 மூட அரிசி வந்தா ராஜாக்கா. அங்கிருந்து 10 மூட அரிசி வந்தா ராஜாக்கா. நமக்கு 5 மூட அரிசியத்தா அடையாளம் காட்டுறாங்க ஐயாக்கா. நமக்கு 5 மூட அரிசியத்தா அடையாளம் காட்டுறாங்க ஐயாக்கா. ஆபீசரு லஞ்சம் தானே, கமிஷனரு லஞ்சம் தானே. ஆபீசரு லஞ்சம் தானே, கமிஷனரு லஞ்சம் தானே. மேளவுக்கு தந்தி போன ராஜாக்கா, அங்கே மேனேஜரு லஞ்சம் தானே ஐயாக்கா. அங்கே மேனேஜரு லஞ்சம் தானே ஐயாக்கா. அதுக்கு தான் நம்மளாம் ஒன்று சேர்ந்து மந்திரியும் பார்க்க வேண்டாம், மனு கொடுத்தும் பேச வேண்டாம். மந்திரியும் பார்க்க வேண்டாம், மனு கொடுத்தும் பேச வேண்டாம். மந்திரியை பார்க்க வேண்டாம் ராஜாக்கா. நம்ம எல்லாம் மந்திரியை பார்க்க வேணும் ராஜாக்கா. அந்த மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேண்டாம் ஐயாக்கா. மந்திரி கிட்ட மனு கொடுத்து பேச வேண்டாம் ஐயாக்கா. நம்ம மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்தா ராஜாக்கா. நம்ம மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்தா ராஜாக்கா. இந்த மண்ணை கூட மாத்திரலாம் ஐயாக்கா. இந்த மண்ணை கூட மாத்திரலாம் ஐயாக்கா.